சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, இப்போது என்னோட இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் வரப்போகுது. உருக்குலைஞ்சு போயிருக்கிற உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நல்லபடியாக நடக்கணுமேனு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்கும் உனக்காகவே நான் வெற்றியை தரப்போகிறேன். உன்னை ஆசீர்வதித்து உன் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல மாபெரும் வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக நான் முன்னேற்றத்தை கொடுத்து விடுகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக பார்த்து வளர்ந்தனே, இப்போது அளவுக்கு மீறிய சந்தோஷங்களை அனுபவிக்கும் ஆளாக மாறப்போகிறாய். அந்த அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி தருவேன். நீ சந்தோஷமாக இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கும். ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ வாழ்க்கையை பார்த்து புன்னகையோடு எதிர்கொள்ளலாம் அல்லவா? எந்த அளவுக்கு நீ அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துகிறாயோ, அடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறியோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை உன்னை உயர்த்தும். பல சமயங்களில் நீ தெரியாமல் சின்ன சின்ன தப்பு செஞ்சுருக்கதா. ஆனால் எப்போது உன் வாழ்நாளில் நீ செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் அணைச்சையும் மன்னிச்சிட்டேன். எல்லா தவறுகளையும் இனிமேல் நீ நினச்சி வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் என் செல்லமே. இனிமே செய்ய போகிற செயல்களில், இனிமே நீ எடுக்க போகிற முடிவுகளில் எப்போதும் தப்பு செய்யக்கூடாதுன்ற உறுதியோடு இரு. உன் கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கான திறமைகளை கொடுத்திருக்கிற நானே உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் கொடுப்பேன். எல்லாவற்றையும் நீ சரியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் தளராதே. நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். நீ தைரியமாக உன்னுடைய முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியை எதிர்கொள்ள தயாராகு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு இன்பமான இனிய நாளாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. அதே போல் நீ விரும்பி கேட்ட ஒரு செய்தியும் 1 மணி நேரத்தில் உன் செவி வந்து சேரத்தான் போகுது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி உனக்கான நல்லது நடக்கணும்னா இந்த சாயப்பாவை நீ முழுவதுமாக சரணடைந்து விடு என் தங்கமே. கோபமே வராமது போல நடிப்பவர்களையும், நீ என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பவர்களையும் ஒருபோதும் நம்பாதே. ஏன்னா கோபம், பயம், கவலை எல்லாம் இயல்பான எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய குணங்கள். ஆனால் எந்த ஒரு மனுஷன் எப்போ யார்கிட்ட பேசினாலும் கோபமே படாத மாதிரி நடிக்கிறானோ, கோபமே வராத மாதிரி, பயமே இல்லாத மாதிரி எப்போதும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடிக்கிறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய நீ யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலும் உடனே அவங்கள முழுசாக நம்பி அவங்களுக்கு அடிமையாகவே மாறி போகிறாய். ஆனால் எல்லாரும் நீ நினச்சது போல நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நம்பாதே. இந்த உலகத்தில் சுயநலம் உள்ள மனிதர்கள் அதிகம். உனக்கு எது கிடைச்சதோ அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ. உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னும் உன் வாழ்க்கையில் துன்பத்தை தர தயாராக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் முழுசாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உனக்கான அன்பை, அதாவது நீ என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையோடு காத்திருந்ததுக்கான பலனாக என்னுடைய அன்பை பல மடங்காக உனக்கு திருப்பி தரப்போகிறேன். உனக்கு எது நல்லதோ அது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. உனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். என் மீது அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிற உனக்கு அனைத்தையும் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். இப்போது நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் எப்போதும் எல்லாத்தையும் சமமாக நினைக்க பழகு.
கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே கவலைப்பட்டு அழுது புலம்பவும் வேண்டாம். சந்தோஷம் வந்துருச்சுன்னா உடனே துள்ளி குதிச்சு ஆணவத்தில் ஆடவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு. இதுவரைக்கும் தோற்று போன விஷயங்களையும் நம்பிக்கை இழக்காமல் நடந்து போன விஷயங்களையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாகும்னு நம்பு. உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்வதற்கு நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன். மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலை பெற போகிற. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக நல்லபடியாய் வாழுவாய் என் செல்லமே. உனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தீர்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை அடுத்தடுத்து வருதுன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையை சரி செய்வதற்காகவும் இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காகவும் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன் செல்லமே. இனிமே உன்னுடைய ஆசைகள் எதுவும் கனவா போகாது. உனக்கான அனைத்தையும் பல மடங்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? எந்த கஷ்டம் வந்தாலும் நீ எப்போதும் என்னை நம்பலாம். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது எல்லா கஷ்டங்களும் நிச்சயம் காணாமல் போய்விடும். நீ அனுபவிக்கிற கடைசி கஷ்டமாகவும் இதுதான் இருக்க போகுது. இந்த கஷ்டத்தை இந்த பிரச்சனையை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். எல்லா கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. என் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனித வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான். உன் வாழ்வில் வரும் துன்பங்களுக்கும் நீதான் காரணம், இன்பங்களுக்கும் காரணமாக நீதான் இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது எதற்காக நீ வருந்துகிறாய்? எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் தலையில் எழுதப்பட்ட விதியையும் மாற்றி அமைக்க இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் வாழ்வில் இப்போது நான் செய்ய போகிற மாற்றங்களால் நிச்சயம் நீ பெருமை கொள்வாய். உன் மன பயத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்கி தரேன். உன் வாழ்க்கையை முன்பை விட புதுப்பிச்சு சிறப்பாக வெற்றிகரமாக உன் கைகள்லையே நான் ஒப்படைக்க போகிறேன். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த வாழ்க்கையை நானே உனக்காக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் வருத்தப்படும்படி எந்த விஷயமும் நடக்காது. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் கூட என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாய்தானே. அந்த நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் பலனாக தான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். என் அருள் உன்னை பரிபூரணமாக வெற்றிகரமான ஆளாக மாற்ற போகுது. உன் எதிர்காலத்தை நான் உனக்கு சிறப்பாக அமைச்சு தர்றேன். எந்த நிலையிலும் நீ பொறுமை இழக்காமல் அமைதியாக இரு. இனி வரக்கூடிய காலம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும்.